செல்வராகவன் எழுத்துல அவருடைய மனைவி கீதாஞ்சலி இயக்கத்துல புத்தாண்டுக்கு வெளிவர இருக்கிற படம் மாலை நேரத்து மயக்கம். இந்த படத்தோட பிரஸ் மீட்ல பேசின செல்வராகவன், ரசிகர்களோட ஆதரவு மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நானும் தனுஷும் தெருவுல தான் சுத்திட்டு இருப்போம் அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி பேசினாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் 2 சின்ன பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஒன்று நான், ஒன்று தனுஷ். ஸோ எங்களை அப்படியே வளர்த்து தாளாட்டி தத்தெடுத்து இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல வச்சுருக்கோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ சத்தியமாக சொல்லணுன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி 2 பேரும் எங்களால் பெருமையாக சொல்ல முடியும், தெருவில் தான் சுற்றிட்டு இருந்திருப்போன்னு. அந்தளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பெற்றவங்களுக்கு அப்புறம்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் எங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ நாங்கள் உங்களை அப்படி தான் வச்சுருக்கோம். நீங்கள் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி கொட்டி, பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி எங்களை இந்த அளவுக்கு தூக்கி வச்சிருக்கிறதால தான் இன்றைக்கி நானும் தனுஷும் இப்படி இந்த ஸ்தானத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு எப்பயுமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்டவ்வில் பற்றி தெரிகிற மாதிரி இவ்வளோ அறிமுகங்களும் உட்காந்துருக்காங்க உங்கள் முன்னாடி. ஸோ நீங்கள் எங்களை எப்படி வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி அவங்களையும் நீங்கள் கொஞ்சம் தூக்கி விடும் மாதிரி ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். பேரை காப்பாத்திட்டு தான் பெருமைப்பட்டுக்கிட்டாங்க கீதாஞ்சலி செல்வராகவன். ஃபர்ஸ்ட் செல்வா சார், ரொம்ப நன்றி ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்கள் ஸ்கிரிப்டோ தான் உங்களுக்கு குழந்தைங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த குழந்தைய நம்பி எங்கள் கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் திட்டாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் இட் லிவ்ட் அப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறச்ச ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய ஒரு கதையை நாங்கள் டு த பெஸ்ட் ஆஃப் அவர் அபிலிட்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அவரை சொன்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க.